Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தெற்கு பிலிப்பைன்ஸில் 7.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. மிண்டானாவ் பகுதியில் பூமிக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ள ஜெர்மனியின் புவி அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் 7.8 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானதாக கூறியுள்ளது. உடனடியாக பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை வேகப்படுத்திய பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் மிண்டானோவின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து பள்ளிகளை மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ளார். மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு சேவைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் சேத விவரங்களை மதிப்பிடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ள அதிகாரிகள் நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்படக்கூடிய அதிர்வுகள் குறித்தும் அச்சம் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கம் ஏற்பட்ட மிண்டானாவ் தீவு பகுதியில் வழக்கமான கடல் அலைகளின் உயரத்தை காட்டிலும் சுமார் 1 மீட்டர் உயரமுள்ள ராட்சத அலைகள் உருவானதாகவும் அது 3 முதல் 4 மீட்டர் உயரம் வரை நீண்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கம் வந்ததும் பாதுகாப்பான இடங்களை நோக்கி மக்கள் உயிர் பிழைக்க ஓடுவதையும் கட்டடங்கள் இடிந்து விழுவதையும் காட்டும் வீடியோக்கள் வைரலாகியுள்ளன. நிலநடுக்க மையத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஜெனரல் சாண்டோஸ் நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் மரச்சாமான்கள் கீழே விழுந்ததாகவும் தொலைக்காட்சிகள் மற்றும் பிற வீட்டு உபகரணங்கள் சேதமடைந்ததாகவும் வைரலான வீடியோ காட்சிகள் காட்டுகின்றன. அலபெல் நகரின் காவல் தலைவர் பென்ஜி அன்சென்டா கொடியேற்றும் விழாவின் போது நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து உள்ளூர் காவல் நிலையத்தில் விரிசல்கள் விழுந்ததாக கூறியுள்ளார். 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த தீவிர நிலநடுக்கம் தொடர்பாக வைரலாகும் வீடியோக்கள் சில நொடிகளிலேயே மக்களின் வாழ்க்கை எவ்வளவு விரைவாக மாறிவிடக்கூடும் என்பதை காட்டுகின்றன. நிலநடுக்கத்தின் தீவிரத்தை எடுத்துக்காட்டும் வகையில் நீச்சல் குளத்தில் தண்ணீரை பேயாய் அங்குமிங்கும் கொந்தளிப்பதை ஒரு வீடியோ காட்டுகிறது. ஒரு ஆசிரியர் நிலநடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை பயிற்சி செய்ய சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கும் போதே குழந்தைகள் கூடியிருந்த பள்ளி மைதானத்தில் ஒரு தங்குமிடம் சரிந்து விழும் ஒரு வீடியோ மனதை பதற வைக்கிறது. மற்றொரு வீடியோவில் ஒரு கட்டடம் இடிந்து விழுவதையும் அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பாக தலைதெறித்து ஓடுவதையும் காட்டுகிறது. மிண்டானோவின் தெற்கு கடற்கரையோரம் 6 பகுதிகளில் சுனாமி அலைகள் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்தோனேஷியாவின் புவி இயற்பியல் முகமையும் நாட்டின் வடகிழக்கு கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. 1 மீட்டருக்கும் அதிகமான உயரமுள்ள சுனாமி அலைகள் பல மணி நேரம் தொடர்ந்து அடிக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் கடற்கரையின் சில பகுதிகளில் 3 மீட்டர் உயரம் வரையிலான அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவின் சில பகுதிகளை 1 மீட்டர் உயரம் வரையிலான அலைகள் பாதிக்கக்கூடும் என்றும் பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தெற்கு பிலிப்பைன்ஸ் முழுவதும் உள்ள கடலோர நகரங்களில் வசிக்கும் மக்களை கடற்கரைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். கடலோர கிராமங்களிலிருந்து மக்களை வெளியேற்றும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக சரங்கானி மாகாணத்தில் உள்ள மாசிம் நகரின் பேரிடர் தலைவர் அர்லின் ஹொலேரோ தெரிவித்துள்ளார். இந்த நிலநடுக்கத்தில் பலர் உயிரிழந்ததுடன் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படும் பகுதிகளில் ஒன்றான பசிபிக் நெருப்பு வளையத்தில் பிலிப்பைன்ஸும் இந்தோனேஷியாவும் அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.